எபிசோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம எயின் கால்ஃபன் சொல்றான், "நீ சொன்னது அதாவது நீ இமேஜின் பண்ணாலே அந்த பொருள் வர விதமான மேஜிக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ அத வச்சு தான் வந்து இந்த ஃப்ளேமிங் ஸ்குவாட வந்து நீ தான் ஓனா மேக் பண்ணியிருக்கியான்னு?" கேட்கும்போது, நம்மளுடைய அசாயம் எக்ஸாக்ட்லி. இந்த பிளேட நான் செய்யறதுக்கு யூஸ் பண்ண ஸ்பெல்ன்றது உன்னுடைய மன ஆர்மர ஈஸியா வந்து தொலைச்சிட்டு போயிடும். சிம்பிளா சொல்லணும்னா, இது இந்த உலகத்துல எங்கேயுமே எக்ஸிஸ்ட் ஆகல. இதுதான் என்னுடைய ஒரிஜினலான மேஜிக். அவன் என்ன சொன்னான்? ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்த பதிலா, அந்த உலகத்துல எதாலயும் வந்து இத பிரேக் பண்ண முடியாது. ஆக்சுவலா அது எக்ஸிஸ்டிங்கே இல்ல. நம்ம ஹீரோ தான் புதுசா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள யோசிச்சு வந்து இமேஜின் பண்ணி வந்து கிரியேட் செய்திருக்கான். நம்ம ஆல்ரெடி என்ன நினைச்சிருப்போம், நம்ம ஹீரோ வந்து பார்க்கறதுக்கு கால் பண்ணி நினைச்சிருப்போம். இப்ப நம்மளுக்கே புதுசா காட்டுறாங்க. ஹீரோ வந்து புதுசா விஷயத்த கிரியேட்டும் செய்ய முடியும். ஓகேங்களா? நம்மளுடைய இன்கால்ஸும் ச்சே இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கடுப்பாகுறாரு. எப்படி அந்த ஸ்வாட் வந்து என்னுடைய மான ஆர்மரைய வந்து கட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நீ வந்து உன்னுடைய மான ஆர்மர்ன்றது எல்லா விதமான அட்டாக்கையும் வந்து பிளாக் செய்யுன்னு சொன்ன. பட் அது உண்மை கிடையாது. அப்ப நம்ம இன்கால்ஃப் வந்து தப்புறாரு. நீ என்ன சொல்ல வர? என்னோட மான ஆர்மரை வந்து யாராலையும் வந்து துளைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், அதுல வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்ன்னு இருக்கும். அதாவது மேஜிக்ல ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. அது எங்கன்னா, பிகாஸ் நீ யூஸ் பண்ணியிருக்கன்றது ஒரு மேஜிக் ஆட்ரிபியூட் தான். அதாவது நம்மளுடைய மானா வந்து மெட்டலா வந்து கன்வெர்ட் பண்ணி மெட்டல் ஆட்ரிபியூட்டா வந்து பயன்படுத்துறாங்க. சோ அப்ப என்ன சொல்ல வரான்னா, நம்ம இவாக்கோ பயன்படுத்தின அந்த மான ஆர்மன்றது அவனோட மேஜிக்கை கொண்டு கிரியேட் பண்ணதுதான். அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி உனக்கு தெரியும்? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து ரெடிகுலஸா இருக்காரு. அவன் அந்த ஆர்மரை வந்து கிரியேட் பண்ணி காட்டுவான். உடனே வந்து வெயிட் அ மினிட் இவன் வந்து என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவாக்கும் ஒண்ணும் புரியாது. அதாவது நான் வந்து ரீப்ரொடியூஸ் ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சதுன்னா, என்னால அது நல்லாவே தெரிஞ்சிருக்க முடியும். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஒயர் மேஜிக்க பயன்படுத்தி அவனுடைய ஆர்மர் இவனும் வந்து மேக் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றான்னா, அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நான் நல்லா தெரிஞ்சுக்கனால என்னால அதை உருவாக்கவே முடியும். அப்படின்னா வந்து எந்த விஷயத்தையும் வந்து அஹ் தொலைக்க முடியாது அப்படின்ற விஷயம் கிடையாது. அது வந்து அந்த அளவுக்கு டஃப்பான மெட்டலுமே கிடையாது அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஒரு மெட்டல்னா அது ஈஸியா நம்ம பேஸ் பண்ண முடியும். பேஸ் பண்ண முடியாத மெட்டல்னு எதுவுமே கிடையாது. அவன் நம்ம ஹீரோ வந்து கன்க்ளூஷன் வரான். ஸோ அதை வச்சுதான் நான் வந்து இதை மேக் பண்ணேன். அதாவது அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் கொண்ட ஃபிளேம் பிளேடு தான் இது. அதாவது ரொம்ப ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். எந்த மெட்டலா இருந்தாலும் இது வந்து அதை பொறுக்கிற தன்மை கொண்டதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அசையன் சொல்றான். அப்ப வந்து நம்மளுடைய இவாக்கம் வந்து பயப்படுறான். எனது மான ஆர்மர்ன்றது கவுண்ட்லெஸ் பெருச தாங்கக்கூடிய பவர் இருந்தாலும் வந்து ஈவன் நெருப்பால இதை வந்து பிரேக் செய்ய முடியுமா அப்படின்ட்டு பாக்குறான். இருந்தாலும் வந்து இது என்ன எவ்வளவு ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது, அதாவது இந்த ஸ்குவாட் வந்து என்னோட ஆர்மரை வந்து ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவாக்கம் வந்து இன்னுமே வந்து கான்பிடண்டா தான் இருக்காரு. சாரி கைஸ், இன்வால்வ் எனக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா இவாக்கு என்ன வருது ஓகேங்களா? அக்செப்ட் இட் இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்ஸ் சொல்றோம். நீ வந்து என்னுடைய அட்டாக் இதுக்கு மேல வந்து நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இன்வால்வ் வந்து நீ வந்து அண்டர் எஸ்டிமேட் செய்யாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய மொத்த பவரை வந்து ரிலீஸ் பண்றான். ஓகேங்களா? நீ வந்து புதுசா ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சோடனே நீ ஏன் என்னை ஈஸியா ஜெயிச்சிடலாம் நினைச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வந்து ரிலீஸ் பண்ற வேகத்துல உடனே நம்ம ஹீரோ வந்து பஞ்ச் கொடுக்க வரான். உன்னுடைய அரகன்ஸை வந்து ஈஸியா கஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா விஷயம் சொல்லிட்டு நம்மளுடைய அசையை வந்து ஈஸியா அவனோட ஃபிளேம்ஸ் வாட கொண்டு பிளாக் செய்யறான். இதுல என்ன பண்றான்னா வந்து ஸ்லாஷஸை வந்து ஏர்லயே கொடுக்குறான். ஸோ ஏர்ல கொடுத்ததுக்கே வந்து நம்ம இவாக்கம் வந்து பறந்து போய் விழுறாரு. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம இவாக்கம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்ந்துக்கிறாரு. இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரிதாபமா பாக்குறாரு. நம்ம அசைன் சொல்றான், நீ வந்து எமோஷனல் ஆயிட்டனா வந்து உன்னுடைய மூவ்ஸ் வந்து ஈஸியா வந்து ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி ரொம்ப வந்து டம்ப் ஆயிடுது. அப்ப நம்ம அசை சொன்ன உடனே லைக் மிசாட்டா வந்து பாஸ்டா சொல்லியிருப்பான், நீ வந்து இந்த மாதிரியான ஹேபிட்ஸை வந்து கைவிட்டே ஆகணும் சொல்லிட்டு நம்மளுக்கு அவனுடைய ஃபேஸ் வந்து ஞாபகம் அது இவாக்கோக்கு. அதாவது ஓல்டுல இருந்த ஹீரோ ஆகிய கொய்ச்சிரா சொன்ன அட்வைஸ் இது. நீ வந்து இந்த மாதிரி வந்து ஈஸியா வந்து ஒன்னு ட்ரிகர் பண்ணா வந்து உன்னோட காடை விட்டுட்டு ஃபைட் பண்ண வந்துடுறேன். அது வந்து ஈஸியா ப்ரிடிக் பண்ண முடியுது. ஸோ நம்ம ஹீரோக்கோடைய ஞாபகம் வந்து அசை மூலமா எனக்கு வந்தோடனே வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இவாக்கவும் காத்துறான். வாய மூடுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிட்டு வந்து பஞ்ச் பண்ண வராரு.
அப்ப நம்ம அசையும் பாக்குறான், நீ வந்து திரும்பி என்கிட்ட தான் வரியான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்படியே மின்னல் வேகத்துல வந்து நம்மளுடைய கொய்ச்சிரோ வந்து அடிக்க வராரு இவாகன்றவரு. அப்ப நம்ம ஹீரோவும் பார்க்கலாம். சோ உனக்கு வந்து நான் வந்து பாஸ்ட்லயே வந்து லெக்சர் எடுத்து இருக்கேன். அது எதையும் ஃபாலோ பண்றதா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு நடுவுலயே வந்து நம்மளோட அசாய வந்து நக்கல ஏத்துற மாதிரியே பேசுறான் இன்கால்ஃப் கிட்ட. இன்கால்ஃபும் நான் வந்து உன்னை என் ஹோம்லேண்ட நீ எப்படி வந்து சாம்பலா எரிச்சியோ அதே மாதிரி நான் உன்னை எரிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய அசையும் வெயிட் இன்கால்ஃப் அப்படின்னு சொல்றான். நீ வந்து என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும் போது இன்கால்ஃப் வந்து அவருடைய சொன்ன நினைவே இல்லை. ஓகேங்களா? அப்படியே வந்து காட்டுத்தனமா நம்ம ஹீரோ அட்டாக் வரும்போது ஹீரோ அப்படிதான் ஃபைன் சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்றான். இன்கால்ஃபும் வந்து என்ன ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் அப்படின்னு பாக்குறான். அந்த ஸ்மோக் ஸ்கிரீன் போனோடனே நம்மளுடைய அசை வந்து அந்த கத்திய இன்கால்ஃபோட கழுத்துல வச்சிருக்கான். ஓகேங்களா? அப்ப இன்கால்ஃபும் ஏன் நான் வந்து உன்னை என்னோட ரைவலா தானே பார்த்தேன். அதாவது என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து புஷ் பண்ணிக்கிட்டு தானே இருந்தேன். இருந்தாலும் ஏன் அப்படின்னு சொல்லும்போது என்னால வந்து இதை பிலீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம அசை வந்து இன்கால்ஃப் நீங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்மளுடைய என்கால்ஃப் கழுத்துல வந்து ஒரு பிங்க் கலர் ஆரோ மாதிரி இறங்குது. ஸோ ஹீரோ பார்க்கலாம் என்ன அது அவன் பார்க்கும்போது தூரத்துல வந்து நம்ம சயின்டிஸ்ட காட்டுறாங்க. அதாவது இந்த கிளாடுவான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு பவ் மாதிரி வச்சுட்டு ஆரோ வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க. நான் வந்து விஷயத்த இந்த மாதிரி முடிவிட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோ வந்து இவளா அப்படின்னு பாக்குறான். அவங்களுக்கு காட்டுறாங்க கிளாடுவான்னு சொல்லிட்டு கையில வந்து ஒரு பவ் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு உன்னை பார்த்து கொய்ச்சிரோ அப்படின்னு சொல்ல வந்து நம்ம ஹீரோ பாக்குறான். இவ்வளவுக்கு எப்படி என்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சது வந்து உன்னை ஒழுங்கா தான் பிடிக்கணும்னு நினைச்சேன். பட் வந்து நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உண்மையான ஃபன்ன்றது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்கால்ஃபை சுத்தி வந்து ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் மாதிரி வந்து கிரியேட் ஆகுது. ஸோ உடனே வந்து என்கால்ஃப் வந்து அந்த கிளாடுவாவோட பவர் மூலியமா வந்து எழுந்து நிக்கிறாரு. அப்ப நம்ம அசையும் சொல்றோம் இது வந்து கிளாடுவாவோட மேஜிக் ஆச்சு. அப்ப மேல இருந்து கிளாடுவா வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இப்பல இருந்து நீங்க வந்து ஒருத்தர் கொண்டுக்கோங்க. அதாவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து கில் பண்ற நோக்கத்தை ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சாப்டர் முடியுது காய்ஸ். அதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது நம்ம சேனல்ல வந்து 185 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்ப ரெக்கார்ட் பண்ணும்போது ரீச் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகைன். ஸோ சாப்டர் 31 உடைய ஸ்டார்டிங்ல நம்மளுடைய சயின்டிஸ்ட் ஆகிய கிளாடுவா தான் ஷோ பண்றாங்க. அப்போ வந்து ரெடி கிளாடுவா இதுதான் அதற்கான நேரம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ பார்த்தோன்னே நம்ம அசாக்கி யோசுக்கே வந்து அது வந்து அவர் சொல்லி ஷாக் ஆகுறான். ஏன்னா அங்க நிக்கிறது ஷிரட்டா சயுகி. அப்போ வந்து அசாய் சொல்றான் நீ தான் இது எல்லாத்தையும் வந்து கிளாடுவாக்கு ரிப்போர்ட் பண்றியா? இப்பல இருந்து உன்னுடைய ஹார்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி ஃபைட் பண்ணு கொய்ச்சிரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிளாடுவா சொல்றாங்க. வெயிட் கிளாடுவா அப்படின்னு சொல்லி நம்ம அசாய வந்து கத்துறான். தென் அங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்கால்ஃப் உடம்புல இருந்து ஒரு இம்மன்ஸான ஹாரா வந்து வெளில வருது. ஸோ அவனுடைய மன ஆரம்பரையும் வந்து அவன் உடம்புல வந்து கோட் பண்றான். அப்ப நம்ம அசா என்ன யோசிக்கிறான்னா இப்போ வந்து இன்வால்வ் வந்து ஒரு தெளிவான மனநிலையில இல்ல. ஏன்னா வந்து கிளாடுவா வந்து இவன் மேல வந்து ஹிப்னோசிஸ்க்கான மேஜிக்கை பயன்படுத்திருக்கா. அதாவது இவன் வந்து இப்ப பெர்ஃபெக்டா வந்து கிளாடுவாவோட வசியத்துலதான் இருக்கான். சோ இந்த மேஜிக் வந்து நம்மளுடைய அசை வந்து அந்த மான்களோட இனிஷியல் ஸ்டேஜ்ல பயன்படுத்தியிருப்பான். அந்த இவாகோ பிரின்சிபலோடைய பெற்றோர் பையன் இருப்பான் பாருங்க, ஓயிச்சின்னு சொல்லிட்டு அவன் மேல அதை பயன்படுத்தி வந்து அவனை வந்து நம்ம ஹீரோ வந்து பின்தொடர்ந்திருப்பான். சோ என்ன சொல்றான்னா அப்ப பயன்படுத்தின மேஜிக்ன்றது இந்த கிளாடுவாவுடைய ஒரிஜினலான ஹிப்னோசிஸ் மேஜிக்கோடைய ஒரு காப்பி வெர்ஷன் தான் சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ பண்றாங்க. அப்படி லேடி கிளாடுவா வந்து இன்காஸ் மேல அந்த மேஜிக்கை பயன்படுத்தி இருந்தானா எனக்கு இந்த ஃபைட்ன்றது கண்டிப்பா கஷ்டத்தை தான் வந்து கொடுக்க போகுது. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அசை அவனுடைய அந்த பிளேம்ஸ் உடம்போட நீட்டுறான். எனக்கு வந்து புஷ் த்ரூ பண்றதை விட வேற எந்த சாய்ஸுமே கிடையாது
அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்கால்ஃப் வந்து மான்ஸ்டர் மாதிரி கத்துறான். சோ அவனோட சூழ்நிலை இப்ப கிடையாது. ஓகேங்களா? அப்போ வந்து வேகமா ஓடி வரான். அப்ப நம்ம அசை என்ன சொல்றான்னா, சேம் பிளான் தான் நான் முன்னாடி போட்ட மாதிரி. அதாவது காமா இருந்து இவனுடைய மூவ்ஸ் வந்து நான் இப்ப ரீட் செய்தாகணும். சோ அப்ப இன்கால்ஃப் வந்து இன்னுமே வந்து வேகமா வரான். அப்ப அசை என்ன பண்றான்னா அழகா வந்து டாட்ச் தான் பண்றான். சோ அப்படி இருக்கும்போது அவன் ஏற்படுத்தின அந்த பஞ்சுன்றத நம்ம அசை வந்து பிளாக் செய்துன்னு வந்து ரொம்ப தூரத்துக்கு தள்ளி கீழே விழப்படுறான். அப்ப அசை யோசிக்கிறான், என்ன இவ்வளவு ஒரு ஃபோர்ஸா வந்து பஞ்ச் பண்றான் இன்கால்ஃப் பண்றான்னு பார்க்கும்போது, ஸோ இன்கால்ஃப் அவனோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இல்ல பாத்தீங்களா. அதனால அவன வலியை கூட பொருட்படுத்தாம வந்து பஞ்ச் பண்றான். ஸோ அந்த பஞ்ச்க்கு அப்புறம் இன்கால்ஃபோட கையை காட்டுறாங்க. கை ஃபுல்லா வந்து ரத்தம் ஊத்துது. அவனோட மசில வந்து அவன் ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு கிரேசியா ஃபைட் பண்றத நம்ம அசையுமே வந்து உணர்றான். அப்ப அசை என்ன சொல்றான்னா, பொதுவா ஹியூமன்ஸ் வந்து சப்கான்சியஸா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஹோல்ட் பேக் பண்ணுவாங்க. இப்ப இவ்வாறான ஹிப்னோசிஸ் மேஜிக்க கிளார்வா இவன் மேல பயன்படுத்தினதால அந்த லிமிட்டை தாண்டி அவன் சண்டை போடுவான். பொதுவா சிம்பிளான விஷயம் தான். நாம வந்து நம்ம பாடியை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டோம். இதே வந்து நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நம்ம இல்லைன்னு வச்சுக்கோமே, நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மள புஷ் பண்ண முடியும். சோ அதை நம்ம அசைன்னு சொல்றான். டேமியோ கிளாடுவா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பும் ஆகுறான். சோ எதிர்பார்த்ததுதான் குயின் ஆஃப் மைண்ட் கண்ட்ரோலுக்கு இருந்து எதிர்பார்த்த விஷயம் தான் இதுன்னு சொல்லிட்டு நம்ம அசைய வந்து யோசிக்கிறான். அதே போல வந்து இப்ப இன்கால்ஃப் உடைய ஸ்பீடுன்றது ஒரு புது லெவலுக்கு வந்து கம்ப்ளீட்டா போயிடுச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் இதனை வந்து டீல் செய்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து டார்கெட்டை பிக்ஸ் பண்றான். வேற எதுவுமே கிடையாது, அவனுடைய கால் தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்லாஷஸ போடுறான். எஸ், இதை வச்சு நான் வந்து இவனுடைய ஸ்பீடை வந்து குறைச்சிடன்னு சொல்லிட்டு நம்ம அசையும் பாக்குறான். இருந்தாலும் வந்து இன்கால்ஃப் வந்து அந்த நிலையில வந்து பஞ்ச் பண்றான். அப்ப அசா என்ன யோசிக்கிறான்னா, என்னதான் இவன் வந்து என்கிட்ட இருந்து ஹிட்ட வாங்கியிருந்தாலும் இருந்த தாக்கி பிடித்து வந்து சண்டை போடுறானே அப்படின்னு பார்க்கும்போது இன்கால்ஃப் கிட்ட கிளிச் ஆகிற மாதிரி நம்ம ஷோ பண்றாங்க. நம்ம அசையை வந்து என்னன்னு பாக்குறான். சோ இன்கால்ஃப் வந்து தலையை பிடிச்சுன்னு உட்காந்து இருக்கான். அப்ப வந்து ஹீரோ அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறான். அப்ப என்ன சொல்றான்னா, அவனை சுத்தி இருக்க அந்த மியாஸ்மான்றது ஃபேட் ஆகுது. சோ அந்த ஹிப்னோசிஸ் மேஜிக்ல இப்ப இன்வால்வ் இருக்கான். இந்த மேஜிக் வந்து ஃபேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கலாம். அவனால போட்டிருந்த அந்த ஹிப்னோசிஸ் மேஜிக்ன்றது ஃபெயில் ஆகுதா? அதற்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கிளார்வான்ற பர்சன் வந்து எந்த அளவுக்கு டேலண்டான பர்சன் எனக்கு தெரியும். இல்லைன்னா அவன் வந்து இன்கால்ஃப பயன்படுத்திக்க நினைக்கிறாளா? வந்து எல்லாத்தையும் வந்து பெர்ஃபெக்டா தான் செய்வான். அவன் வந்து இப்ப ஏதாவது பண்ணி ஆகணுமே. சரி, இதை பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். அவனுடைய மான ஆரம்பத்து கிராக் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து அவனுடைய அல்டிமேட் மூவ் வந்து கையில எடுக்கிறான் அந்த மேஜிக்க. லெட்ஸ் இதை வந்து முடித்து வைப்போம்னு சொல்லிட்டு இன்கால்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக்மெண்ட் வந்து சார்ஜ் பண்ணி போறான். இப்போ இன்கால்ஃப் வந்து ஏன்னா வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இல்லாம வந்து ஜஸ்ட் டிஃபென்சிவ் மெக்கானிசம்காக ஒரு பஞ்சையை வந்து த்ரோ பண்றான். அவன் நம்ம அசை என்ன பண்றான்னா, அவனுடைய ஃபிளேம் ஸ்வாட் எடுத்து நம்ம இன்கால்ஃப் வந்து ஸ்லாஷ் பண்றான். இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்தான் பாத்தீங்கன்னா மேஜிக். அது வந்து அவனுடைய உடம்புக்குள்ள வந்து செலுத்துறான். என்ன சொல்றான்னா, நான் வந்து எதை இமேஜின் பண்ண போறேன்னா ஸ்டாக் வேவ்ஸ் வந்து வெடிக்கிற மாதிரி. சோ நம்ம ஹீரோடைய மேஜிக் வந்து ஆப்வியஸா வாய்ட் மேஜிக் தான். அவன் என்ன யோசிக்கிறான், அது நடக்க போகுது. சோ அப்போ வந்து இன்கால்ஃபோட வயிற்றுல வந்து அவன் அந்த அட்டாக்கை வந்து லான்ச் பண்றான். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இன்கால்ஃபோட வயிற்றுக்குள்ள போயிருந்த ஷாக் வேவ்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகிற ரீசன்னால அவனை சுத்தி இருக்க அந்த ஹிப்னோசிஸ்ல இருந்து இன்கால்ஃப் வந்து விடுபடுறான். சோ ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கினாதான் அவனால அதை வந்து விஷுவலைஸ் பண்ணி வந்து மேக் பண்ண முடியும். சோ நம்ம கிளாடோட மேஜிக்கு நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி கால் பண்ணியிருப்பான். அதனால இப்ப அதை வந்து எப்படி வந்து அன்டூ பண்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் ரீசன் தான். இந்த நிலையில வந்து நம்மளோட இன்கால்ஃப் என்ன சொல்றேன்னா, நான் தோத்துட்டேன். அப்ப வந்து நம்ம ஆசையும் நான் வந்து திரும்பியும் ஜெயிச்சிட்டேன். அப்ப வந்து இன்கால்ஃபும் சொல்லி கொஞ்சம் சிரிக்கிறான். ஓகேங்களா? கூட சண்டை போடும் போதுதான் என்னோட ரத்தமே வந்து கொதிக்குது. உன் கூட என்னுடைய சண்டையை நான் மேற்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்துல நான் வந்து தெளிவா இருக்கேன். நீ வந்து அந்த ஆள் கிடையாது, என்னுடைய ஹோம் லேண்ட வந்து எரிச்சவன். அவன் சொல்லி நம்ம இன்கால்ஃபும் வாங்கி விழுந்துடுறான். பச யோசிக்கிறான், எனது அவனுடைய ஹோம்லேண்ட எரிச்சவனா சொல்றான்றதோட இந்த சாப்டரை முடிக்கிறாங்க.